இந்தியர்கள் விவகாரத்தில் மடானி அரசு அக்கறை செலுத்தவில்லை என்பது வெறும் கட்டுக்கதைதான் என்று ஜெலுத்தோங் நாடாளுமன்ற உறுப்பினர் RSN ராயர் தெரிவித்துள்ளார். 2026 சுக்மா விளையாட்டுப் போட்டியில் இருந்து சிலம்பம் நீக்கப்பட்டது. இதனால் எதிர்க்கட்சிகள் உட்பட பல தரப்பினர் மடானி அரசாங்கத்திற்கு எதிராக குற்றச்சாட்டுகளை சுமத்தினர். அதே வேளையில் இந்திய சமுதாயத்தின் பிரச்சனைகள் மற்றும் நலனில் மடானி அரசு அக்கறை செலுத்தி வருகிறது. சிலம்ப போட்டி சுக்மாவில் இணைக்கப்பட்டதன் மூலம் எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டும் கட்டுக்கதையாகிவிட்டது. எனவே பொதுமக்கள் இது போன்ற குற்றச்சாட்டுகளை நம்ப வேண்டாம் என்று ராயர் கேட்டுக்கொண்டார். குறிப்பாக இந்திய நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள், துணை அமைச்சர்கள் வாய் திறந்து பேசவில்லை, ஊமையாகிவிட்டனர் என கடுமையாக சாடினர். ஆனால் எல்லா விவகாரங்களிலும் தாங்கள் கத்த முடியாது, அமைதியாகத்தான் எல்லாவற்றையும் சாதிக்க முடியும் என்று RSN ராயர் குறிப்பிட்டார். இலக்கவியல் அமைச்சர் கோவிந்த் சிங் டியோ, இளைஞர் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஹன்னா இயோ உட்பட அனைத்து தரப்பினருடனும் பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டது என்று அவர் கூறினார். இதன் வாயிலாகத்தான் சிலம்ப போட்டி சுக்மாவில் இணைக்கப்பட்டது என்று அவர் தெரிவித்தார். இவ்வேளையில் மடானி அரசுக்கும் ஸ்லாங்கூர் மாநில அரசுக்கும் தாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக அவர் கூறினார். மலேசியா வயது முதிர்ந்த நாடாக மாறும் போதும் இளைஞர்களுக்கான வயது வரம்பை குறைக்கும் போதும் ஏற்படும் வாய்ப்புகளை இளைஞர்கள் வியூக அடிப்படையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இது தொடர்பில் தேசிய கொள்கைகளை உருவாக்குவதில் இளைஞர்களின் குரல்களை பதிவு செய்வது உட்பட 5 கொள்கைகளை கூட்டரசு பிரதேசத்திற்கான பிரதமர் துறை அமைச்சர் டதஸ்ரீ டாக்டர் ஜலிஹா முஸ்தபா பரிந்துரைத்துள்ளார். 30 வயதிற்குள் திறமைகளின் வளர்ச்சியை விரைவுபடுத்துதல், இளைஞர்களை பொருளாதாரத்தில் உந்தச் செய்வது, தலைமுறைகளுக்கு இடையிலான ஒத்துழைப்பை உருவாக்குதல் மற்றும் இளைஞர்களின் நிதி மீள்தன்மையை வலுப்படுத்துதல் ஆகியவற்றையும் அவர் பரிந்துரைத்தார். இவ்வாண்டு ஜனவரி மாதம் தொடங்கி ஜூன் மாதம் வரையில் செயற்கை நுண்ணறிவு துறைக்கு 329 கோடி ரிங்கிட் அங்கீகரிக்கப்பட்ட முதலீடுகளை மலேசியா ஈர்த்துள்ளது. ME எனப்படும் இலக்கவியல் மலேசியா வியூக திட்டத்தின் கீழ் அங்கீகரிக்கப்பட்ட இந்த முதலீடுகள் 6920 வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தும் திறனை கொண்டுள்ளதாக இலக்கவியல் அமைச்சர் கோவிந்த் சிங் டியோ தெரிவித்துள்ளார். இந்த வெற்றி வட்டார AI மையமாக மலேசியாவின் ஆற்றல் குறித்து முதலீட்டாளர்களின் நம்பிக்கையை காட்டுவதோடு உலகளாவிய இலக்கவியல் சுற்றுச்சூழல் அமைப்பில் நாட்டின் நிலையை வலுப்படுத்தி இருப்பதாக அவர் கூறினார். பாங்காக்கில் வேலையற்ற ஆடவன் ஒருவன் 2 மலேசிய சுற்றுப்பயணிகளுக்கு தீ வைத்த சம்பவத்தை தொடர்ந்து அவர்கள் இருவருக்கும் 5,50,000 பாத், அதாவது சுமார் 72,000 மலேசிய ரிங்கிட் இழப்பீட்டுத் தொகையை தாய்லாந்து அரசாங்கம் வழங்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர்கள் மருத்துவ சிகிச்சைக்காக செலவிட்ட 5 லட்சம் பாத் அவர்களுக்கு திரும்ப வழங்கப்படும் என்று தாய்லாந்து சுற்றுலா மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. அவர்களுக்கு ஏற்பட்ட மன உளைச்சலுக்காக மேலும் 50,000 பாத் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தீப்புண் காயங்களுக்கு ஆளான கான் சியாவ் ஜென் மற்றும் ஓங் இக் லியோங் ஆகியோரின் உடல்நிலை கணிசமான அளவுக்கு தேறி உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக கான் எழுத்து வாயிலாக தொடர்பு கொள்ளும் அளவுக்கு குணமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மலேசியாவில் ரோன் 95 ரக பெட்ரோலை நிரப்பும் வெளிநாட்டில் பதிவு செய்யப்பட்ட வாகனங்களின் உரிமையாளர்களுக்கு வழங்கப்படும் தண்டனைகள் உட்பட தற்போதுள்ள சட்டங்களை மறுபரிசீலனை செய்யுமாறு ஜொகூர் அரசாங்கம் புத்ராஜயாவை வலியுறுத்தியுள்ளது. தற்போதைய சட்டங்கள் பெட்ரோல் நிலையங்களை நடத்துபவர்களை மட்டுமே தண்டிக்க அனுமதிக்கின்றன என்று மாநில முதலீடு மற்றும் நுகர்வோர் விவகார குழு தலைவர் லீ திங்ஹான் தெரிவித்தார். ஜொகூரில் உள்ள எஸ்கண்டார் புத்ரியில் ஒரு பெட்ரோல் நிலையத்தில் வெளிநாட்டில் பதிவு செய்யப்பட்ட வாகனத்தின் ஓட்டுநர் ஒரு பிளாஸ்டிக் கேனில் ரோன் 95 ரக பெட்ரோலை நிரப்புவது கடந்த வாரம் வைரலான சம்பவத்தை தொடர்ந்து இக்கருத்து முன்வைக்கப்பட்டுள்ளது. இன்று தொடங்கும் STR முயற்சியின் 3ஆம் கட்டத்தின் கீழ் சுமார் 86 லட்சம் மலேசியர்கள் தலா 650 ரிங்கிட் வரை ரொக்க உதவியை பெறுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2 பில்லியன் ஒதுக்கீட்டில் ஏற்கனவே உள்ள மற்றும் புதிய தகுதி உள்ள பெறுநர்களின் வங்கிக் கணக்குகளில் இந்த பணம் வரவு வைக்கப்படும் என்று நிதி அமைச்சு அறிவித்துள்ளது. வங்கி கணக்குகள் இல்லாத பெறுநர்கள் BSN வங்கியின் கிளைகளில் ரொக்கமாக இந்த உதவியை பெறலாம். இவ்விவகாரத்தில் பொறுப்பற்ற தரப்பினரால் பகிரப்படும் சரிபார்க்கப்படாத இணைப்புகள் குறித்து பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது.
மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.